கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது கூட நாம் பிச்சாவரத்தில் இருக்கிறோம். அந்த சதுப்பு நில காட்டு பகுதியை நாம் சுற்றி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த இயற்கை சூழ்நிலையெல்லாம் நாம் பார்க்கின்ற போது தேவன் எப்பேற்பட்டவர் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இடத்துல பார்க்கிறோம், பேதுருவிட்ட ஆண்டவர் சொல்லுவார், படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் போடு என்று சொல்லுவார். ஒரு இடத்துல உன் படகை தள்ளி கொண்டு நான் சொல்லுகிற இடத்துல வலது பக்கமாய் போடு என்று சொல்லுவார். அப்போ ரெண்டு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் போட சொன்ன இடத்துல பேதுருக்கு திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். என்ன காரணம் தெரியுங்களா? பேதுரு ஒரு மீனவனாக இருந்தும் கூட அவனுக்கு தெரியும், நல்லா திறமசாலியான பேதுருக்கு எங்கு மீன் கிடைக்கும் என்று தெரியும். ஆனால் இயேசுக்கிட்ட அவன் சொல்கிறான், நான் ராமுழமாய் பிரயாசப்படுகிறேன், ஒரு மீன் எனக்கு என்ன பண்ணல, அகப்படவில்லை என்று சொல்லுகிறான். அவ்வளோ திறமையான பேதுரு, ஞானமுள்ள ஒரு பேதுரு, பிறப்பிலே ஒரு மீனவனாய் இருந்த பேதுருக்கு சகல அந்த கடலின் ஆழங்கள் தெரியும், மீன்கள் எங்கு கிடைக்கும் என்று தெரியும். எல்லாம் தெரிந்திருந்த பேதுருக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பட கடலை கொண்டு போய் வலையை போட சொன்ன இடத்துல பார்த்தீங்கன்னா திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அந்த மீன்களை பிடித்து வலை கொள்ள முடியாத அந்த மீன்களை இழுப்பதற்கு கூட துணைக்காக அங்கே அவன் ஆட்களை அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய திட்டம், தேவன் விரும்புகிற காரியம், தேவன் சொல்லுகிற காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறுகிறதாக இருக்கும். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பேதுரு ஆண்டவரை எதிர்த்து பேசலை. நான் ஒரு மீனவன், எனக்கு சகலமும் தெரியும், எத்தனை வருஷம் நான் மீன் பிடிச்சிருக்கிறேன், எங்கே ஆழத்தில் மீன் கிடைக்கும், வலது புறத்தில் கிடைக்குமா இடது புறத்தில் கிடைக்கும், ஆண்டவர் என்ன ஆண்டவர் ஒரு மாதத்தும் சொல்ல, கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் வலையை வீசின போது திரளான மீன்களை பிடித்தான். நீங்கள் கூட உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுவார். வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் கற்றுடுவார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு உங்களை நடத்த நல்லவராக இருக்கிறார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக.